அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை பௌர்ணமியோட சிறப்பு. மேலுமே இந்த கொட்டும் மழையிலும் கூட மக்கள் பார்த்திங்களா திரளாக கிரிவலம் செல்கிறாங்க. இந்த கொட்டும் மழையிலுமே அணையாத தீபமானது எரிந்து கொண்டே, இந்த மகா தீபமானது எரிந்து கொண்டே இருக்கிறது. இதனோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை பௌர்ணமி 2025 வேறு எந்த பௌர்ணமிக்கு இல்லாத இந்த பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமிக்கு சிறப்பு இருக்குங்க. இதோட சிறப்புகளை பற்றி நம்ம பார்ப்போங்க. மேலுமே இந்த கிரிவலம் செல்வதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும் பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாத பௌர்ணமி தினங்க டிசம்பர் 4, 2025. எந்த பௌர்ணமிக்குமே இல்லாத பல தனி சிறப்புகள் இந்த பௌர்ணமிக்கு இருக்குது. அது குறித்து நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி தினம் வந்தால் கூட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமிக்கானது சிறப்பான விசேஷம் இருக்கும். ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமியானது பல அம்சங்களை கொடுக்கும். அம்மனுக்கு உரியதாக சொல்லப்படுது. மேலுமே ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி ஈசனுக்கு அன்னாபிஷேகமானது நடைபெறும். விசேஷமான நாள்னு சொல்லலாம். அந்த வகையில் கார்த்திகை மாத பௌர்ணமிக்கும் பல சிறப்புகள் இருக்குங்க. பலருக்குமே தெரியாத அந்த சிறப்புகள் குறித்து தான் நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை கிரிவலம் 4 டிசம்பர் 2025 அன்று செல்ல உகந்த நாளுங்க. இந்த நாள் கார்த்திகை பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கிரிவலம் செல்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த சிறப்பு நாளில் கிரிவலம் செல்வது குறித்தும் மேலுமே நம்ம சில அறியாத தகவல்களை பார்க்க போகிறோம். கிரிவலம் செல்வதனால புண்ணியம் நமக்கு கிடைக்கும். மேலுமே கார்த்திகை தீபத்தன்னைக்கு கிரிவலம் சென்றாலே 1000 அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன்களுமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கார்த்திகை பௌர்ணமி தினத்தோட முக்கியமான தனி சிறப்பு திருவண்ணாமலையில் மகா தீபமானது ஏற்றப்படுவது தாங்க. சிவபெருமான், திருமால் மற்றும் பிரம்மா ஆகியவங்களுக்கு தன்னோட மேன்மையை உணர்த்தும் வகையில் ஈசன் நெருப்பு பிளம்பாக ஜோதி வடிவமாக காட்சி தந்த நாள் அப்படின்னு புராணங்களுமே சொல்லப்படுது. உலகெங்கும் வாழும் சிவ பக்தர்கள் இந்த தினத்தில் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை காணவும் கிரிவலம் வரவும் ஒன்று கூடுகிறாங்க. இந்த நாளானது பக்தர்களோட துன்பங்களை போக்கி ஒளி அளிப்பதாக நம்பப்படுது. மேலுமே இந்த கொட்டு மழையில கூட கிரிவலத்தை தடை செய்யாம சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடன் நெருங்கிய தொடர்புடையதுங்க. கார்த்திகை மாதத்துல வரும் பௌர்ணமி பெரும்பாலுமே கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வரும். சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய தீப்பொறிகள் சரவண பொய்கையில குழந்தையாக மாறின. அதை 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததுனால முருகப்பெருமான் கார்த்திகேயன் என பெயர் பெற்றாருங்க. கார்த்திகை பெண்கள் வானில் நட்சத்திரமாக ஜொலித்தனாங்க. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டாலும் கூட சகல செல்வங்களுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு, வாழ்வில் உள்ள தடைகளுமே நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலுமே தேவர்கள் கிரிவலம் செல்லும் நாளுன்னே சொல்லலாங்க. பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செல்வது புண்ணியமானதாக சொல்லப்படுது. ஆனால் கூட கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் 30 முக்கோடி தேவர்களுமே ரிஷிகர்களும் சூட்சும வடிவில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த நாளில் கிரிவலம் செல்வங்களுக்கு அவங்களோட செய்யும் நற்காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே பல மடங்கு பலன்களும் மனதிற்கு அமைதியும் மோட்ச நிலையுமே கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலுமே மும்மூர்த்தி வழிபாடு கார்த்திகை பௌர்ணமி சிவ வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகளோட அருளை ஒருங்கே பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த மாதம் முழுவதுமே விஷ்ணுவை துளசியால் அர்ச்சித்து வழிபடுவது ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு துளசிக்குமே அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனுமே நமக்கு கிடைக்கும். மேலுமே கார்த்திகை பௌர்ணமி இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய உகந்த நாளாகும். வட மாநிலங்களில் குறிப்பாகவே புஷ்கரில் பிரம்மாவின் நினைவாக இந்த தினம் பார்த்திங்களா கொண்டாடப்படுகிறது. புஷ்கர் ஏரியில் நீராடினாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததாக பார்த்தோமா தீப வழிபாடு. கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கார்த்திகை பௌர்ணமி இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. இப்போ பௌர்ணமியில் தீபம் ஏற்றுவது இரட்டிப்பு பலன்களை நமக்கு கொடுக்குங்க. இந்த நாட்களில் கோவில்கள்லையும் இல்லங்கள்லையும் விளக்கேற்றி வைப்பது அல்லது தீபதானம் செய்வது அனைத்து விதமான மங்களங்களையும் தந்து நம்மளோட வாழ்வில் உள்ள இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளி பிறக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டால் மட்டும் போதுமா? நாம் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் பிரம்மஹத்தி தோஷங்கள் அனைத்துமே விலகும் இந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றி வழிபடும் போது. மேலுமே தானியங்கள், பழங்கள், வெண்கல பாத்திரங்கள் இது எல்லாத்தையுமே தானம் செய்வது செல்வம் பெருக வழிவகுக்கும் அப்படின்னு நம்பப்படுது.
சரி, கார்த்திகை பௌர்ணமி 2025 திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல எந்த நாளில் செல்ல வேணும் அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் நாட்களில் கிரிவலம் செல்வது பல மடங்கு நமக்கு புண்ணிய பலன்களை கொடுக்கும். அப்படி ஒரு சிறப்பான நாள் தாங்க இந்த கார்த்திகை பௌர்ணமி தினம். இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி தினமானது நமக்கு பல்வேறான சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு. இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி நம்ம எந்த நேரத்தில் எந்த நாளில் நாம் மேற்கொள்ள வேணும், அப்படி கிரிவலம் செல்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமுமே வரும் பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இது மன அமைதி, செல்வம், வளம் இது எல்லாத்தையுமே தரக்கூடியதுங்க. மேலுமே பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செஞ்சு சிவ வழிபாடு செய்வது, கிரிவலம் செல்வது, விரதம் இருப்பது, புனித நீராடுவது இது எல்லாமே விசேஷ பலன்களை தரக்கூடியது. மேலுமே பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை தருவதன் மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட அருளையுமே தரக்கூடிய நாள் இந்த நாள்னே சொல்லலாம். அதுலேயுமே நினைத்தாலே முக்தியை தரும் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது பாவங்கள் அனைத்துமே போக்கி முக்தியை அருளக்கூடியதுங்க. அனைத்து பௌர்ணமிகளிலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது சிறப்பு. அதிலுமே ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது கூடுதல் பலன்களை நமக்கு தரக்கூடியது. மேலுமே கார்த்திகை பௌர்ணமியில் தான் ஜோதி வடிவமாக சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு காட்சியளித்த புராணங்களுமே சொல்லப்படுது. அதே போலதாங்க கிரிவல வழிபாடு தோன்றியது. பார்வதிக்கு தன்னோட உடல்ல பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் காட்சி அளித்தது ஆகியது எல்லாமே இதே கார்த்திகை பௌர்ணமியில தான் நடைபெற்றதாகவும் நம்பப்படுது. வழக்கமாகவே கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் நம்ம கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் கூட இந்த ஆண்டு கார்த்திகை நட்சத்திரம் வரும் திருக்கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 3ஆம் தேதியானது கொண்டாடப்பட்டது. ஆனால் பௌர்ணமி திதி டிசம்பர் 4ஆம் தேதி தான் துவங்குகிறது. அதனால கார்த்திகை பௌர்ணமியில திருவண்ணாமலை கிரிவலம் செல்றவங்க டிசம்பர் 4ஆம் தேதி தான் செல்றது சிறப்பு. மேலுமே டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு காலை 7:55 மணிக்கு தான் பௌர்ணமி திதியானது துவங்குகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 3:55 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது இருக்குங்க. நீங்கள் அது வரைக்குமே கிரிவலம் செல்லலாம். இதனால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல பிளான் பண்ணியிருக்கிறவங்க பக்தர்கள் டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை பகல் காலை 7:37 மணிக்கு துவங்கி டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:40 மணிக்குள்ளாக கிரிவலம் செஞ்சு வழிபாட்டனை நீங்கள் நிறைவு செய்யலாம். மேலுமே டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 3:08 வரைக்குமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்றைய தினம் காலையிலேயே நீங்கள் கிரிவலத்தை துவங்குவது ரொம்ப சிறப்பானது. திருவண்ணாமலையில் வியாழக்கிழமையில் கிரிவலம் செல்வதனால ஞானம் பெருக்கும். மேலுமே குரு அருள் கிடைக்கும். பல ஜென்ம பாவங்களையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது சொல்லப்படுது. மேலுமே அவங்களுக்கான பித்ரு தர்ப்பண காரியங்களை முறையாக செய்யாதவங்க கூட இந்த வியாழக்கிழமையில் திருவண்ணாமலையில் இந்த மகா தீபத்தை ஒட்டி இருக்கும் இந்த கிரிவலம் செல்வதனால அந்த பாவங்களுமே நீங்கிவிடும் அப்படின்னு சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது. கார்த்திகை பௌர்ணமி இந்த ஆண்டு திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாளானது வருதுங்க. அதாவது இப்போது மழை உச்சியில் எரியும் மகா தீபத்தை தரிசித்தபடியே நீங்கள் கிரிவலம் வருவது பல கோடி புண்ணியங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த கிரிவலம் செல்லும் பக்தர்கள் பார்த்திங்களா, இன்றைக்கு செல்ல முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த 11 நாட்களுமே மகா தீபமானது எரிந்து கொண்டே இருக்குங்க. இந்த 11 நாட்களில் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் கிரிவலம் செல்வதனால நிச்சயமாக சிவபெருமான் அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. மேலுமே இதை பார்க்க முடியலை, என்னால் திருவண்ணாமலைக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டிலேயே சிவபெருமான் மந்திரங்களை உச்சரித்தபடி பூஜை அறையில் பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்று இந்த கிரிவலத்தை நேரில் பார்த்தீங்களா, மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் டிசம்பர் 4ஆம் தேதி அன்று செல்ல உகந்த நாளுங்க. இந்த நாள் கார்த்திகை பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கிரிவலம் செல்வது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் கிரிவலம் செல்வது நிறைய ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே கிரிவலம் பார்த்திங்களா, இந்த கொட்டும் மலையிலுமே மக்கள் ஏராளமான பக்தர்கள் பார்த்திங்களா கிரிவலம் செல்கிறாங்க. கிரிவலம் செல்லும்போது இந்த மகா தீபம் அழகாக எரிந்து கொண்டிருக்கும். அந்த 11 நாட்களுமே நேற்றிலிருந்து எரிந்து கொண்டே இருக்குங்க. இந்த மகா தீபத்தை தரிசித்து
நினைத்தபடியே நீங்கள் கிரிவலம் செல்வது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்களை ஏற்படுத்துங்க. மேலுமே 1000 அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன்களானது இன்றைக்கே நாம் கிரிவலம் செல்வதனால கிடைக்குங்க. நிச்சயமாக அனைவருமே கிரிவலம் சென்று நம்மளுடைய சிவபெருமான் தரிசனத்தை பெறுங்க. மேலுமே சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாகவே மாற ஆரம்பிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.